ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு தேங்காய் தேய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கள் சேலத்தூரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்டிகை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் தேய்க்கணும். நல்லா தேய்ங்க, உருட்டக்கூடாது, தேய்க்கணும். சொம்புல தேங்காய் தண்ணியை கவுத்தே, சொம்ப மஸ்ட் மேலே கவுத்து, அப்புறம் இப்படி கவுத்து. இன்னடி ஒரு சொட்டு தான் ஊத்துதே, சொட்டு சொட்டா ஊத்துதே, தேங்காய் வேணுமே. இல்ல நான் ஆட்டி பார்த்தா நல்லா தண்ணி இருந்துச்சு அதுல. நீ பாரு, தண்ணி சலசல சத்தம் கேக்குது தெரியல. நீ ஓட்டையை நல்லா போடு, சிவன் கண்ணுலே நச்சுன்னு குத்து, அப்பதான் தண்ணி நல்லா வரும். இங்க பாருங்க, ஓல்ஸ் போட்டு தேங்காயோட தண்ணி எல்லாம் வந்து ஒரு சொம்புல எடுத்தாச்சு. தண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு செலவு போடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா, தேங்காய் நீ தான் போட போற. கொஞ்சமா பிள்ளை கையில எங்க சிவன்யாவை பாருங்க, தேங்காய் சுட போகுது. தேங்காய் சுட போகுதா? அள்ளி போடுங்கண்ணா, அள்ளி போடு சாமியா. நல்லா அள்ளி போடு கண்ணு, நீ அந்த கம்பியில குத்தி விடுக்கண்ணு. கொஞ்சம் குத்து, அள்ளி போடுறது கொஞ்சம் குத்தி விடு. ஏன் கை வராத? சாமி வைக்கிறது எடுத்து கொண்டு சாமி கும்பிட்டு சாமி சாப்பிடணும். குழந்தை சாமி தான் தப்பு இல்லை. பாருங்க நண்பர்களே, செலவு போடுறோம். பாசிப்பருப்பு, பச்சரிசி, வெல்லம், அவுள், கடலை, எள்ளு, இதெல்லாம் 5 பொருளும் ஒட்டுக்க ஆட் பண்ணி நம்ம தேங்காய்க்குள்ளே வந்து இப்போ போட போகிறோம். தேங்காய்க்குள்ளே போட்ட பிறகு அதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்று. அப்புறம் தண்ணி ஊத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அப்படியே நல்ல தண்ணி நினச்சாதீங்க. தேங்காய் தண்ணி நல்லா ஊற்றா போகிறோம். ஊற்றிடுவியா? இதுவா லைட்டாக சொன்ன மேலே பார்த்துக்க. லைட்டாக போதும் போதும் போதும், ரொம்ப தூக்க வேண்டாம். தண்ணி ஏறி வரும்போது உனக்கு தெரியும், நிறுத்திக்க. டபுளா வரமாட்டான் ஒரு நீ சிரிக்காத, கீழே போயிடும். தண்ணி ஏறி வருதா? எது வந்துட்டானா? இங்க இருக்குது, அவ்வளோதான் வந்துட்டானா? தண்ணி வா. ஆமா கோகிலா, நம்பவே இல்லையே. நம்புறதுக்கு இல்ல, பார்த்து மெதுவா. இப்போ தெரியுதா? எட்டி பேர் தேங்காய் தெரியுதா? போட்டுக்கல. தெரியுது. அது எவ்வளோ தண்ணிக்குது? இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும், கொஞ்சமா ஊத்து, நிறைய ஊத்தாத. முடிச்சிட்டா மேட்டையே. குச்சி வச்சாலும் பாதிக்கே போயிருக்கோம். ஏன் ஒருத்தடிக்கிறது பாம்பு பிடிச்சா கலந்து சுடுவாங்க. நாங்க சுடுவோம் பாரு. சுடு 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 சுடு. போதும் போதும், அது மேல நீர் குச்சி வச்சு அடிச்சிடலாம். சொல்றேன் பாரு, சுடு. சிவன்யா எந்திரிச்சு நில்லு, உங்க அம்மா நல்லாவே தெரியுறா. குச்ச கொண்டா, ஓட்டையில புடி. நல்லா பிடிச்சிக்கிட்டியா? தேங்காய் கிராஸ, தேங்காய் நேரம் பிடிச்சிக்க. நேரம்னா 1 ஓட்டை மணி எப்படி பிடிச்சி போட்டா அப்படி போடு. ஈஸ்வரா, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி. அப்படி இல்ல பாப்பா, அப்படிதான். குச்சி அடிக்கிறதா பிடிக்க சொல்றதா? அப்புறம் குச்சி பிடிச்சி போடுறேன் நேரம். அப்புறம் குச்சி அடிக்கியா? குச்சியோட அப்படி நேரம். இப்போ ஓகேவா? இல்ல இப்ப இல்ல இப்ப ஓய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செலவெல்லாம் போட்டு தேங்காய்க்கு மஞ்சள் பூசிட்டு இருக்கோம். அப்படியே அந்த தேங்காய் குச்சிக்கும் மஞ்சள் பூசிடணும். என்னது? சரிம்மா, எத்தனை நீ சொல்லுங்க, நானும் பார்க்கலாம். என்னத்த பார்க்க போறோம்? கடைசி வரைக்கும் மஞ்சள் நல்லா தேய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குச்சியில.
மஞ்சள் வச்சு குங்குமத்தை வைக்கணும். மஞ்சள் குங்குமம். ஓ ஏமா இப்படி கையில் எடுத்து சாப்பிடலாமா? அவ்வளோதான்ப்பா. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இந்த தேங்காய் வந்து நான் போட்டுக்கிற செலவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினாதான் சுட்ட நல்லா வேகும். என்னதுரா இங்க பாருங்க நண்பர்களே. ஆமா, சுத்தி சுத்தி காட்டணும். எங்களுக்கு விறகும் துக்கும் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் இதை கேஸ் அடுப்பிலேயே சுடுகிறோம். எப்படி பிடி இப்படி பிடிக்கணும். அப்படிதான் உங்களுக்கு புரியாம இருப்பேன். சுத்தி சுத்தி பிடிக்கணும். விட்டு பாருங்க எப்படி பிடிக்கணும். புடிட்டு விழுந்துட போகுது. சமயத்துல புடிங்கிட்டு விழுந்துரும். அப்ப புடிச்சு போட்டு ஒரு ஓட்டம் போயிருக்கலாம். என்ன சிவன்யா, நீ பிடிக்க வேண்டிய குச்சி அவங்க அம்மா கூட பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நீ பாரு, தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு ஆடுகிட்டு. அம்மா கொஞ்சம் மீட் வைமா. இங்க பாருங்க நண்பர்களே, நாங்க தேங்காவை சுட்டுட்டோம். கேஸ்லயே சுட்டு கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறோம். சாமி கும்பிட போறோம். வாங்க சாமி கும்பிடலாம். வாங்க நண்பர்களே, தேங்காய் வந்து எந்த அளவுக்கு வெந்துருதுன்னு பார்க்கலாம். தேங்காய் தண்ணி வந்து வெளியே வந்துருச்சு. தேங்காய் நல்லா வெந்த வாட்டிக்கு அது குச்சி உடச்சிட்டு தண்ணி வெளியே வந்துடும். பருப்பு எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா சூடாக இருந்தது, கையில் நல்லா பிடிக்கவே முடியல. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. அதனால தான் அனலே ரொம்ப அடிக்குது. நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பருப்பு வெந்துக்குச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், தானியம்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். நன்றி, வணக்கம்.